வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களின் நகைகள் எங்கே? உகண்டாவிலா ஸ்ரீதரன் எம்பி காரசாரம். மோசடி குற்றச்சாட்டில் விரைவில் கைது செய்யப்படவுள்ள முக்கிய தலைவர். சுரேசலி வழக்கில் சூடுபிடிக்கும் மனு மீதான விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் வெடித்த மோதல். நீர்கொழும்பு சிறை கலவரம். 48 மணி நேரம் அமைதி காத்த அனுர அரசாங்கம். பின்னணி குறித்து நாமலுக்கு சந்தேகம். ஜாலில் இளைஞன் கடத்தப்பட்டு சித்திரவதை. சிக்கிய ஆபத்தான கும்பல். கோட்டாபய அசாத் மௌலானா சந்திப்பில் மேலும் பல தகவல்கள். நீதிமன்றில் ரகசிய அறிக்கை. சஜித்துக்கும் மறைமுகமாக வழங்கப்பட்ட போதைப்பொருள் பணம். ஆளும் தரப்பு பகிரங்கம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இறுதிச் யுத்தத்தின் போது வன்னி வைப்பகங்களிலிருந்து இலங்கை இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட தமிழ் மக்களின் பல கோடி ரூபாய் மதிப்பான நகைகளுக்கு என்ன நடந்தது என ஸ்ரீதரன் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிதி தூய்தாக்கல் தடுப்பு சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். யுத்த காலத்தில் தமிழர்கள் தங்கள் விவசாய தேவைகளுக்காகவும் பிள்ளைகளின் கல்விக்காகவும் வன்னி வைப்பகங்களில் பெரும்பளவிலான நகைகளை அடகு வைத்திருந்தனர். இறுதி யுத்தத்தின் போது இந்த நகைகள் அடங்கிய கொள்கலன்களை அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் உத்தரவின் பேரில் இராணுவத்தினர் பொறுப்பேற்றதாக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா பலமுறை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும் ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர் விரைவில் கைது செய்யப்படும் அபாயம் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். தயாசிறி ஜெயசேகரவை குறிவைத்து அரசாங்கம் ஒரு அரசியல் வேட்டையை நடத்தி வருவதாகவும் அவரை கைது செய்வதற்கான தேவையான பின்னணிகள் தற்போது உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தனது சமூக ஊடக வலைப்பின்னல்களையும் பல்வேறு தரப்புகளையும் பயன்படுத்தி தயாசிறி ஜெயசேகரவுக்கு எதிராக பொதுமக்கள் அபிப்பிராயம் ஒன்றை உருவாக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் இது மிகவும் வெட்கக்கேடான செயல் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் விமர்சித்துள்ளார். 8,68,000 ரூபாய் சிகிச்சைக்காக செலவழித்ததாகவும் உதவுத்தொகை வழங்கப்பட்ட போது சமர்ப்பிக்கப்பட்ட ரசீதுகளில் பிழைகள் இருப்பதாக கூறி அரசாங்கம் அவரை கைது செய்ய தயாராகி வருவதாகவும் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய சூழ்நிலையில் ரசீதுகளில் சிக்கல்கள் இருப்பதாக கூறி அவரை கைது செய்ய முயற்சிப்பது தெளிவான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாகும் எனவும் சஜித் இதன்போது சுட்டிக்காட்டினார். சிறைச்சாலை கட்டமைப்பை நிர்வகித்தல், சரிந்து வரும் பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளித்தல், வறுமை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை ஒழித்தல், வேகமாக பரவிவரும் டெங்கு நோயை எதிர்த்து போராடுதல் போன்ற அத்தியாவசிய பணிகளை புறக்கணித்துவிட்டு அரசாங்கம் இதுபோன்ற அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக சஜித் குற்றம் சாட்டியுள்ளார். தயாசிறி ஜெயசேகரவின் உரிமைகளுக்காக தானும் எதிர்க்கட்சியினரும் எந்த நேரத்திலும் துணை நிற்போம் என்றும் சஜித் பிரேமதாஸ் தொடர்ந்தும் வலியுறுத்தினார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தனது கைது மற்றும் தடுப்பு காவலை எதிர்த்து அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலி தாக்கல் செய்திருந்த நீதி பேராணை மனு இன்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மறுபரிசீலனை செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மனுதாரர் சுரேசலை சார்பில் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் சஞ்சீவ் ஜெயவர்தன மேலும் வாதங்களை முன்வைத்துள்ளார். இந்த மனுக்கள் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர்களான நீதிபதிகள் ரோஹந்த அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதனையடுத்து ஜனாதிபதி சட்டத்தரணி VK இடைக்கால மனுதாரர்களுக்காக முன்னிலையான சோக்சி, மனோகர் டி சில்வா, கிறிஸ்மல் வர்ணசூரிய, அசோக் பரன் மற்றும் பிற வழக்கறிஞர்கள் இந்த வழக்கு மிகுந்த பொது கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் இதில் தலையிட்டு தங்கள் வாதங்களை முன்வைக்க நீதிமன்றத்தில் அனுமதி கோரியுள்ளனர். மேலும் மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் சஞ்சீவ ஜெயவர்தனின் வாதங்கள் முடிவடைந்த பின்னரே இந்த இடைக்கால கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் எனவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி ரோஹந்த அபேசூரிய உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் மோதல் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. குறித்த சம்பவம் இன்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. இந்த மோதலில் காயமடைந்த 2 கைதிகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் இந்த மோதலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் பின்னர் 24 முதல் 48 மணித்தியாலங்கள் வரை அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதி காத்தமை தொடர்பில் எமக்கு சந்தேகம் நிலவுகின்றது என்று பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக இளைஞர்களை காரணம் எதுவுமின்றி சிறைகளில் அடைத்து வருகின்றது. 11,000 கைதிகள் மாத்திரம் அனுமதிக்கக்கூடிய சிறைச்சாலைகள் மிக அதிகளவானோரை அடைத்து வைத்துள்ளதோடு அவர்களை கண்காணிப்பதற்கு மிக குறைந்த அளவிலேயே போலீஸ் அதிகாரிகளை நியமித்துள்ளனர். கிட்டத்தட்ட 30 உயிர்களை காவு கொள்ளும் அளவுக்கு ஒரு மோதல் வெடிக்கும் வரை அரசாங்கத்தின் உளவுத்துறை என்ன செய்தது? அத்துடன் சம்பவம் நடந்த 48 மணித்தியாலங்கள் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அரசாங்கம் மௌனமாகவே இருந்தது. இதுகுறித்து எமக்கு பலத்த சந்தேகம் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். திட்டமிட்ட வாள்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் அபாயகரமான கூறியிருவாள்களுடன் 5 ஜாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் ஜாழ்ப்பாணத்தின் பிரபல வர்த்தக நிறுவனம் ஒன்றிற்குரியதாக சந்தேகிக்கப்படும் கார் ஒன்றும் குறித்து சந்தேக நபர்களுடன் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடத்தப்பட்ட இளைஞனை கைதடிக்க கொண்டு சென்ற சம்பந்தப்பட்ட கும்பல் அந்த இளைஞனை உடைகளை களைந்து சித்திரவதை செய்த பின்னர் காயங்களுக்கு உள்ளான நபரை ஜாழ் பொஸ்கோ பாடசாலை அருகில் கொண்டு வந்து விடுத்துள்ளனர். இந்நிலையில் கார் வேகமாக ஓட்டிச் சென்றபோது வீதி கடமையில் இருந்த காவல்துறையினர் இடைமறித்த போது நிறுத்தாது வேகமாக சென்றுள்ளது. சந்தேகமுற்ற காவல்துறையினர் குறித்த காரை துரத்திச் சென்று இடைமறித்து சோதித்த நிலையில் அதற்குள் இருந்து கூறிய இருவாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் காரின் கதவு மற்றும் ஆசனங்களில் இரத்தக்கரையும் அவதானிக்கப்பட்டுள்ளதொரு ஆணொருவரின் சட்டையும் இரத்தக்கரையுடன் மீட்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விசாரணையில் கடத்தலுடன் தொடர்புடைய பாதிக்கப்பட்ட இளைஞன் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் ஜாழ்ப்பாணம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவிரத்னவின் ஒழுங்குபடுத்தலில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அசாத் மௌலானா குறித்து மேலும் பல உண்மைகள் நீதிமன்றில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் தன்னை கைது செய்து காவலில் வைப்பதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்திருந்த ரெட் மனு நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானியா அபிசேகர மற்றும் தொடர்புடைய மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட ஒரு குழுவினர் சார்பாக முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஜி ஹெரத் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்தார். இதனை நீதிமன்றத்தின் முழுமையான திசை திருப்பல் என்றும் விவரிக்கலாம். அது சம்பந்தமாக இது ஒரு பொய்யான கூற்று. இந்த ஆணையத்தின் அறிக்கையில் விடுபட்ட அம்சங்களின் கீழ் காவல்துறை தொடர்பாக பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளன. 4 முன்னாள் சிரேஷ்ட பிரதிப்புலனாய்வாளர்கள் மற்றும் பல அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். நிலந்த ஜெயவர்தன மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்குகளை பதிவு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை சட்டமா அதிபர் ஆராய்ந்து வருகின்றார். எனவே மனுதாரரால் முன்வைக்கப்பட்ட உண்மைகள் முற்றிலும் தவறானவை. மேலும் இந்த மனுதாரர் ஜனாதிபதியான பிறகு அவரால் நியமிக்கப்பட்ட அரசியல் பழிவாங்கல்களை விசாரிக்கும் விசாரணை ஆணைக்குழு பிரதிவாதி ஷானியா அபிசேகரவை குற்றவாளி என கண்டறிந்துள்ளது என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி மனுதாரர் வேண்டுமென்றே நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தி உண்மைகளை மறைக்கும் வகையில் செயற்பட்டுள்ளார். இந்த மனுதாரர் அசாத் மௌலானா என்ற நபரை தனக்கு தெரியாது என்று தெரிவித்துள்ளார். இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏனெனில் அசாத் மௌலானா ஒரு சாதாரண நபர் அல்ல. அவர் பிள்ளையானின் செயலாளர். எனவே மனுதாரர் அவரை தெரியாது என்று கூற முடியாது. பாதாள குழுக்களிடமிருந்து பெற்ற லஞ்சத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு 1 கோடி கொடுக்கப்பட்டுள்ளது என நாடாளுமன்றத்தில் பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஊழல் மோசடியில் இதுவரை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தான் முன்னிலையில் இருந்தது என்றும் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது பின்தள்ளியுள்ளது என்றும் ஊடகத்துறை பிரதியமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன முன்வைத்த கருத்துக்களில் குறித்து குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த முறை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் வத்தலை பிரதேச சபை வேட்பாளராக போட்டியிட்ட ஜோஹான் விக்ரமசிங்க தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினராக உள்ளார். இதுவரை காலமும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தான் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் நபர்களுடன் தொடர்பு கொண்டு முன்னிலையில் இருந்தது. ஆனாலும் ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது அந்த கட்சியை பின்தள்ளியுள்ளது. நான் எந்தவொரு உறுப்பினரின் பெயரையும் குறிப்பிடவில்லை. எனது கூற்றை கேட்டு கோபமடைந்த ஹர்ஷ டி சில்வா போன்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் சில உறுப்பினர்கள் குற்றம் மற்றும் போதைப் பொருளுக்கு எதிராக எமது அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர். நாட்டில் நாம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ள போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குற்றச்செயல்களை ஒழிப்பதற்கான போராட்டத்தை எத்தகைய சவால்களையே எதிர்கொள்ள நேரிட்டாலும் எமது அரசாங்கம் பின்வாங்காது எனவும் கௌசல்யா ஆரியரத்ன தெரிவித்திருந்தார்.